Good morning, students. Welcome to computer science class. Now we are going to see about Python, a programming language called Python. பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க. C++ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரியே தான். அதாவது இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் C++லாம் எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக படிச்சிங்களோ அதே மாதிரி தான் பைத்தான் அப்படின்றதும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த பைத்தானோட பேசிக்ஸ் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எப்படி நம்ம ரன் பண்ணுறது, அவுட்புட் அதில் எப்படி வருது அப்படின்ற மாதிரியான பேசிக் விஷயங்கள், சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் அடுத்து என்ன அடிஷனாக கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது இப்போது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்றத ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறோம் அப்படின்னா A = 10, B = 20 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அந்த A = 10 அப்படின்ற நம்பரை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் ஆப்வியஸாக ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதாவது அடிஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர். அந்த மாதிரி நம்மளுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட், ஆர், நாட் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பைத்தான் நம்ம படிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், GUI அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும் அப்படின்றாங்க. தென் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், IDE, அதுவும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வரும்ன்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா 2 வே ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குது பைத்தானில். ஒன்று இன்ட்ராக்டிவ், செகண்ட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை நான் ப்ரீஃபாக உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். தென் தேர்ட் ஒரு வேரியபிளுக்கு எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபோர்த் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது. ஃபிஃப்த் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட்டாக பைத்தானோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். பைத்தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா லாங்குவேஜஸை விடவும் இது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா குயிடோ வான் ரோசம். அவர் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து க்ரியேட் பண்ணார் அப்படின்னா ஒரு நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேர் சென்ட்ரம் விஸ்குண்டே அண்ட் இன்ஃபோமேட்டிக்கா. அந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையே க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாண்டில். அது மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1991 ரிலீஸ் ஆச்சு. பைத்தான் அப்படின்ற நேம் இதுக்கு வந்தது அப்படின்னா பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பைத்தான்ன்றது ஒரு ஸ்னேக் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் எதுக்காக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு பைத்தான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இவர் இந்த லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு BBC காமெடி சீரீஸ் இருக்குது. அதாவது 70s வந்த காமெடி சீரீஸ் ஒன்று. அதோட நேம் என்னென்னா மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீரீஸில் இருந்து தான் பைத்தான் அப்படின்ற பேர் எடுத்து அவர் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வச்சுருக்காரு. அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை, அதாவது நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு மிஸ்டீரியஸாக இருக்கணும், ஒரு புதுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்ன இதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஊப்ஸ் கான்செப்ட். ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை இல்லைனா ஒரு கிளாஸையோ மையமாக வச்சு ஒரு ப்ரோக்ராமே நம்ம எழுதுவோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். இந்த பைத்தான்
ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. தென் கீ ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு பைத்தானில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். அதாவது சயின்டிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நான் சயின்டிஃபிக்காகவும் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நார்மலாக நம்ம நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் இதுக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக்காக அப்படின்னா ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, கோடிங் எழுதுறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து மெயினாக என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு தெரியணும், சி ப்ளஸ் ப்ளஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம வந்து எந்த சாஃப்ட்வேர் வச்சுருந்தாலுமே, அதாவது எந்த ஓஎஸ் நம்மளுக்கு இருந்தாலுமே நம்மளால் வந்து பைத்தான் வந்து ரன் பண்ண முடியும். விண்டோஸில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும், இல்லை லினக்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை யூனிக்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிடையாது. ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம எந்த ஓஎஸ் வச்சுருந்தாலுமே கூட நம்மளால் அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். தென் தேர்ட் பாயிண்ட் வந்து the program written in Python are easily readable and understandable. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை விட பைத்தான் வந்து எப்படி அப்படின்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த இதில் வந்து அதாவது எந்த இடத்துல இந்த பைத்தான் வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ த வெர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான் ஐடில் 3.x ஆஃப் பைத்தான் ஐடில் அப்படின்னா, ஐடில்ன்றது இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். நம்மளோட எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்களாம், பைத்தானோட வெர்ஷன் 3.x அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தான் கோடை வந்து ரன் பண்ண முடியும். அது எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெப் ரிசோர்ஸஸில் போய் நம்ம பண்ணிக்கலாம். www.python.organization அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பைத்தானோட பேசிக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன, இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம் பைத்தானுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன் பைத்தான் programs can be written in two ways, namely interactive mode and script mode. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம இங்கே பண்ணலாம் பைத்தானில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ராக்டிவ் மோட், செகண்ட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லும்பொழுது allows us to write codes in Python command prompt. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த இன்ட்ராக்டிவ் பேர்லேயே நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து அந்த கோடு எழுதும்போதே அந்த ஸ்க்ரீன் கூட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து 3 times வருது இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்ட் தான் வந்து நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் மோடில் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போது அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரெடி அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக நம்ம எடுத்துக்கணும் அதை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராம். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராம் அப்படின்னும்பொழுது நம்ம வேறு ஒரு ஃபைலில் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதி வச்சுட்டு அந்த ஃபைலை வந்து நம்மளோட பைத்தானோட இதில் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். அந்த ஃபைலில் அங்கேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே ரன் பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு போட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு ஃபைல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணலாம், அடிஷனுக்கு இந்த இடத்துல நம்ம சோர்ஸ் ஃபைல்லேருந்து நம்ம இந்த இடத்துல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். தென் இப்போ அதையே நம்ம சப்ட்ராக்ஷனாக பண்ண போகிறோம் அப்படின்னா
அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம அடிஷனுக்கு பதிலாக சப்ராக்ஷன் அப்படின்ற அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோட சிம்பிளை வந்து நம்ம மாற்றினா போதும். அப்படி மாற்றினாலே நம்ம அந்த அடிஷனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இல்லை சப்ராக்ஷனுக்குன்னு தனியாக எழுதாமல் அந்த சிம்பிளை மட்டும் மாற்றி நம்மளால் இங்கே போட்டுக்க முடியும். அப்போது தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அங்கே ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து நம்மளோட பைத்தானோட இதில் நம்ம ரன் பண்ணுவோம். இதுதான் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கிரிப்ட் மோடுன்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வேறு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது எடிட் பண்ணணும், இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சோர்ஸ் ஃபைலில் போய் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். In interactive mode, Python code can be directly typed and the interpreter displays the result immediately. அதாவது இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம டேரெக்டாக நம்ம அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நம்ம டைப் பண்ணுவோம். இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும், நம்மளுக்கு கம்பைல் பண்ணி நம்மளோட ரிசல்ட்ஸை வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இன்ட்ராக்டிவ் மோடை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் கேல்குலேட்டர் அப்படின்னும் சொல்லலாம். எப்படி வந்து நம்மளுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இன்வோக்கிங் பைத்தான் ஐடில் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நம்மளோட விண்டோஸ் ஓஎஸில் போய் நம்ம உட்காந்துட்டோம். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஃபாலோயிங் கமாண்ட் கொடுக்கணும். என்ன கமாண்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.x ஐடியல் பைத்தான் 3.x அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம். ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராமிங்ஸ் போயிட்டு அங்கே பைத்தான் 3.xல போயிட்டு அதில் ஐடியல் பைத்தான் 3.xல போகணும். அங்கே போன உடனே நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஆகும், ஒரு பைத்தான் ஐடியல் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெஸ்க்டாப்லேயே நம்மளுக்கு ஐகான், பைத்தானோட ஐகான் இருந்ததுன்னா, இதுதான் பைத்தானோட ஐகான். இந்த ஐகான் வந்து நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு பைத்தானோட ஐடியல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அந்த விண்டோ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அப்போது இந்த ஸ்க்ரீன் பாருங்கள், இதில் மேலே பைத்தான் 3.7.2 ஷெல் அப்படின்னு இருக்குது. அப்போது பைத்தானோட விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைல் எடிட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது வந்து மெனு பார். அதுக்கு மேலே இருக்கிறது டைட்டில் பார், அதாவது பைத்தான் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அது வந்து டைட்டில் பார். இப்போது நம்மளோட இந்த ப்ரோக்ராமிங் விண்டோ பாருங்கள், அது என்ன வேர்ஷனோ அந்த வேர்ஷன் போட்டிருக்கு. பைத்தான் 3.7.2 அப்படின்ற வேர்ஷன் போட்டிருக்கு. நம்ம எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், இன்டெல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னா இன்டெல் அப்படின்னு போட்டிருக்கு. வேறு ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப்போ இல்லைன்னா காப்பிரைட் ஏதாவது வேணும் அப்படின்னா, வேறு ஏதாவது நம்மளுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அங்கே போட்டிருக்காங்க. தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் மோடில் யூஸ் பண்ணுற பைத்தான் ப்ராம்ப்ட் அந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள், அதாவது நம்ம கோடிங் எழுதும்போது பைத்தானில் மெயின் என்ன அப்படின்னா, எல்லா லைனுமே இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கணும். எந்த லைன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோமோ ப்ரோக்ராமிங்காக, அந்த லைன் எல்லா லைனுமே இந்த ப்ராம்ப்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராம்ப்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த லைனை. ஓகேங்களா, இதுதான் பைத்தான் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த ப்ராம்ப்ட் வந்து எதுக்காக நம்மளுக்கு அப்படின்னா, இண்டிகேட்ஸ் தட் இன்டர்பிரேட்டர் இஸ் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது அந்த ப்ராம்ப்ட் அந்த சிம்பிள் நம்ம கொடுத்தா தான் நம்ம என்ன வந்து அந்த ப்ரோக்ராமில் டைப் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு கம்பைல் பண்ணி கொடுக்குற இன்டர்பிரேட்டர் வந்து அப்போ தான் அதை எடுத்துக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அப்போ தான் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி இப்போ பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் இதெல்லாம் போடுவோமோ, C++ல வந்து சி இன் சி அவுட் அந்த மாதிரி போடுவோமோ, அந்த மாதிரி இங்கே பைத்தானில் இந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ராம்ப்ட் போட்டு நம்மளோட வேர்ட்ஸ் என்ன நம்ம பண்ண போகிறோமோ அதை போட்டால் தான் இன்டர்பிரேட்டரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்ஃபோர் த ப்ராம்ப்ட் ஆன் ஸ்க்ரீன் மீன்ஸ் ஐடியல் இஸ் ஒர்க்கிங் இன் இன்ட்ராக்டிவ் மோட். அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்துருச்சு அப்படின்னாவே இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்குது, இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம், இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம் அப்படின்ற
ஒரு மீனிங் கொடுத்துரும். அப்போ நவ் லெட் அஸ் ட்ரை அஸ் அ சிம்பிள் கேல்குலேட்டர் பை யூஸிங் அ சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அதாவது நம்ம சிம்பிள் கேல்குலேட்டர்னு சொல்லிட்டோம் இன்ட்ராக்டிவ் மெத்தடை. அப்போது நம்ம சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராம்ப்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. 5 + 10 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5 + 10ன்றது 15. இங்கே 15ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ப்ராம்ப்ட் போடல. ஸோ இது வந்து நம்மளோட நாலேஜ்க்காக, நம்மளுக்கு இது 5 + 10 பண்ணால் 15 வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக. இது ப்ரோக்ராமிங்கில் ஒரு லைன் கிடையாது. அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் ப்ரோக்ராமிங்காக வந்து இன்டர்பிரட்டர் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த 15ன்றது நம்மளோட நாலேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. தென் 5 + 50 × 10 அப்படின்றது 505 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் 5 × 2 அப்படின்போது 5 × 5 அப்படின்ற அர்த்தம். 5 5s are 25. ஸோ இது எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் மாதிரி. பிரிண்டில் வந்து என்ன கொடுக்குறாங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு ஒரு வேல்யூ, ஜெட்டுன்றது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது பிரிண்ட்டுன்னு சொல்லி நம்ம என்ன வந்து கொடுக்குறோமோ அந்த கோட்ஸ், டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே வரும். இப்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த அவுட்புட் விண்டோவில் பாருங்கள், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கோம் டபுள் கோட்ஸ்க்குள்ளே. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது பிரிண்ட்டுன்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேர்ட் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் கோட்ஸ் முடிஞ்சு நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து அதோட அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் இந்த விண்டோவில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே இருக்கிற லைன். இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது அங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து இங்கே அப்படியே பிரிண்ட் ஆகுது. தென் x = 10, y = 20, z = x + yன்னு சொல்லியாச்சு. அப்போது x + y அப்படின்றதுக்கான வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகுதான், z அப்படின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் அப்படின்னு x, y, z இது எல்லாமே நம்மளுக்கு வேரியபிள்ஸ். அப்போ எக்ஸுக்கு 10 அப்படின்ற வேல்யூ 10 x = 10 அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது 10 ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த 10 ஸ்பேஸ் வந்து x வந்து ஆக்குபை பண்ணிக்கும். தென் இந்த 20 ஸ்பேஸ் வந்து நம்ம y ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ z = x + y அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து z ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, இங்கே பிரிண்ட் த சம்மை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது த சம் ஈக்குவல் டுன்னு கொடுத்து அதை டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போது நம்மளோட த சம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஜெட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அது கோட்ஸ்குள்ளே கொடுக்கல. நம்ம ஜெட்டை கோட்ஸ்குள்ளே கொடுத்துருந்தோம் அப்படின்னா த சம் ஈக்குவல் டு ஜெட் அப்படின்னு கொடுத்து கோட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தோன்னா த சம் ஈக்குவல் டு ஜெட் அப்படின்னு இங்கே அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லாமல் கோட்ஸ்குள்ளே த சம் ஈக்குவல் டு கோட்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் கமா போட்டு ஜெட் அப்படின்னு கொடுத்ததுனால ஜெட்டோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்போ 20 + 10ன்றது 30. ஸோ தட் சம் ஈக்குவல் டு 30 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். தென் க்ளோஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் சிம்பிளாக ஒரு இன்ட்ராக்டிவ் மோடுக்கான லாங்குவேஜ். அடுத்தது ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்.